ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மட்டன் மசாலா பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் 100 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, 100 மல்லி, கசகசம் ஒரு 25 கிராம், 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கசகசம், பட்டை ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேங்க, சுருள் பட்டை, 50 கிராம் சோம்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், சால்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க, கிராம்பு ஒரு 25 கிராம், ஒரு 10-15 ஏலக்காய், கருவேப்பிலை. இதுக்கு தேவையில்லாங்க. இன்னொரு அடுப்பில் நான் வரமிளகாய் வறுத்துக்கிறேன். வரமிளகாய் போட்டுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு போடணுங்க. காந்தல் வராமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்குது. வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்காக இது போடுறோங்க. சிம்மில் வச்சுங்க வறுத்துக்கணும். லேசாக வறுத்தா போதும். இந்த மிளகாய் கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. மிளகாய் கொஞ்சம் வறுவட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. மெதுவாக வறுத்து வணங்கிட்டு இருக்கட்டும். நான் அடுத்தது இந்த வடக்கல்ல சீரகம் வறுக்கிறேன். பாருங்க, சட சவுண்டு வருது. சீரகம் வறுக்கும்போது ஒரு மணம் வருது. நீ சீரகத்தை எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுவிட்டால் போதும். நான் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். அடுத்தது மிளகு. நல்லா வறுவட்டுச்சுங்க. நான் அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். மல்லி போடுறேங்க. இது நல்லா வறுவட்டுடுச்சுங்க. இப்படி கையில் எடுத்து பார்த்துட்டு உடச்சோம்னா பொடி பொடியாக ஆகுது. பார்த்தீங்களா? அவ்வளோதான் பக்குவம். இப்படி எடுத்துடலாம். மிளகாய், கருவேப்பிலை அது நல்லா வறுவட்டுடுச்சுங்க. அதையும் எடுத்துடுறேன். அடுத்தது சோம்புங்க. அதை எடுத்துடுறேன். அடுத்தது கசகசா. சீக்கிரம் பாருங்க, கசகசா நல்லா சடசடன்னு தெரிக்குது. கசகசா நல்லா வறுவட்டுருச்சு. இந்த குழம்புக்கு கண்டிப்பாக இந்த கசகசா சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அடுத்தது கிராம்பு, ஏலக்காய். கிராம்பு நல்லா வறுவட்டுருச்சுங்க. ஏலக்காயும் கிராம்பு நல்லா வறுவட்டுருச்சு. நான் எடுத்துடுறேன். இனி அடுத்தது பட்டை. பட்டை நல்லா வறுவட்டுருச்சுங்க. நான் அதை எடுத்துடுறேன். இவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குருமா,
காய் வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செய்ய குருமா எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கைவிடாமல் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. ஒவ்வொரு ஸ்பூன் நிறைய, ஒரு ஸ்பூன் நிறைய போட்டால் போதும் ஒரு நடை செய்யும்போது.